பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்து சரவணனுக்கு கால் பண்ணி உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னடா ஆச்சு, முகலாம் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது மறுபடியும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா திடீர்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. எனக்கும் அது என்னன்னு புரியல, ஒருவேளை இந்த மயில் ஏதாவது பிளான் போட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஏதாவது கண்டிப்பாக பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நம்ம என்ன இதுன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவோமே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியம், மயில், அவங்களுடைய அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இவங்களா, நான் அப்போவே சொன்னேன்லடா இவங்க தான் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கணும்னு, கண்டிப்பாக பார்த்தியா அவங்க தான் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சரின்னு முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா? ஆனால் இவ குழந்தை இருக்குன்னே போய் சொல்லி எங்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தா, எங்கள் எல்லாரையுமே இவ ஏமாத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சார், இந்த விஷயத்தில் யாராவது போய் சொல்லுவாங்களா, இவ சொல்லுவா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.